இங்க பாருங்க என் அண்ணனோட வந்திருக்கேன் அண்ணன் வீட்டுக்கு. இங்க பாருங்க பயங்கரமா வரவேற்பெல்லாம் பயங்கரமா இருக்கு. ஆஹா இது என்னது புதுசா என்னென்னவோ பண்ணிருக்கீங்க. இவ்வளவு பெரிய செலிபிரிட்டி வந்து எனக்கு இப்படி பரிமாறலாமா? ரிலேட்டிவ்ஸ் பாருங்க, இந்த குட்டீஸ் எல்லாம் வச்சு தனியா வந்து நம்ம ஒரு ஸ்கூலே நடத்தலாம் போல. இங்க இந்த பையன் இருக்கான்ல, இவன் வந்து பையன் கிடையாது. இவங்க இந்த பையனோட காலில் ஏன் கொலுசு போட்டிருக்கான்னு கேட்காதீங்க, இது வந்து பொண்ணு. ஹலோ கைஸ், வெல்கம் டு அனிதா சம்பத் vlogs. என்னடா கிரவுண்டில் நின்று பேசிகிட்டு இருக்காளே அப்படின்னு தானே பார்க்குறீங்க. ஒன்றும் இல்லைங்க, நான் ரீசெண்டாக ஒரு ஸ்கூலில் வந்து பொங்கல் ஃபெஸ்டிவலை ஹோஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருந்தேன். ஸோ நானும் சன் டிவி ஆதவன் அண்ணாவும் சேர்ந்து தான் இந்த பொங்கல் ஃபெஸ்டிவலை ஹோஸ்ட் பண்ணியிருந்தோம். இது வந்து ஒரு பெரிய ஸ்கூலில் நடந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மலாம் ஸ்கூல் படிக்கும் போது இப்படி இல்லையேன்னு நினைக்கிற அளவுக்கு செம்மையாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. டீச்சர்ஸை இறங்கி சூப்பராக டான்ஸ் ஆடுறாங்க, பயங்கரமாக ஈவெண்ட்டை வந்து கொண்டு போகிறாங்க சூப்பராக. அவங்களே அந்த ஈவெண்ட்டுக்கெலாம் கூட ஆங்கர் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் செம்மையாக பண்ணாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ்க்குலாம் வந்து செம்மையாக டக் ஆஃப் வார் அதெல்லாம் வச்சு ரொம்ப வந்து எங்கேஜிங்காக வச்சுருந்தாங்க. நான்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது நம்ம லெமன் ஸ்பூன் அதெல்லாம் பண்ணுவோம், பேரண்ட்ஸ் தூரமாக நின்று கை தட்டுவாங்க, அவ்வளோதான். அவங்களெல்லாமும் சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிற மாதிரி நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது ரொம்ப கிடையாது. பட் இப்போ வந்து பசங்களுக்கே கம்மியாக இருந்ததுங்க, ஆனால் பேரண்ட்ஸ்க்கு தான் ஏகப்பட்ட கேம்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் பேரண்ட்ஸே கப்பிள் கேமு, அம்மாவை அப்பா தூக்கிட்டு போகிறது, அப்பா அம்மா தூக்கிட்டு போகிறது, இப்படிலாம் வந்து சூப்பராக கேம்ஸ் வச்சுருந்தாங்க. செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். அண்ட் அங்கே இருந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாமும் ஏஞ்சி டான்ஸ் ஆடுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு ஸ்பெஷலாக சாங் போட்டு டான்ஸ் ஆட வச்சாங்க. கூட்டமாக எல்லாரும் நிற்க வச்சு, லைக் ஒரு 3000 பசங்களை ஒன்றா நிற்க வச்சு 2 கோரியோகிராஃபர் ஸ்டேஜில் நிற்க வச்சு அவங்கள ஆட சொல்லி 3000 பேரையும் ஃபாலோ பண்ண வச்சாங்க. எல்லாரும் சூப்பராக டான்ஸ் ஆடினாங்க. எல்லாமே வந்து போக்கிரி பொங்கல் அந்த மாதிரி எல்லாமே மாஸ் சாங்ஸ் தான். சரி, இந்த மாதிரி ஃப்ரீடம்லாம் இந்த காலத்தில் பசங்களுக்கு கிடைச்சிருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஈவென்ட் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஓகே, அந்த ஃபெஸ்டிவல் பார்த்துருப்பீங்க. நம்மலாம் ஸ்கூல் படிக்கும் போது இப்படிலாம் நடந்துச்சா பார்த்தீங்களா? இப்போ சூப்பராக பண்ணுறாங்க எல்லாருமே. அண்ட் இதுக்கப்புறமா நான் இப்போது இன்னொரு ஈவெண்ட் இருக்குது கிருஷ்ணகிரியில், அதுக்கு போகிறேன். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி வழியில் திருப்பத்தூரில் என்னோட ஃபேவரட் யூடியூபர் அண்ணாவோட வீட்டுக்கு போகிறேன். அந்த யூடியூப் சேனல் பேர் வந்து வில்லேஜ் டேட்டா பேஸ். உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், நிறைய பார்த்துருப்பீங்க. ட்ராவல் சேனலே முதல்ல 5 லட்சம் சப்ஸ்கிரைபரை தாண்டின 500,000 தாண்டின முதல் அண்ணா வந்து அவர் தான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் டைம்லலாம் வந்து யூடியூப் சேனல் நிறைய ஸ்டார்ட் பண்ணாங்க, இன்னும் நிறைய வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க. பட் இந்த கோவிட்லாம் வரதுக்கு முன்னாடியே ட்ராவலுக்குன்னு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக ட்ராவல் பற்றி போடுறது, எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் நிறைய ட்ராவல் இடத்த பற்றி போடுறதுலாம் வந்து அண்ணா தான். ஸோ வந்து அப்போயே அவர் ஒரு வாட்டி நாங்கள் விஷ் பண்ணியிருந்தோம், அப்படி வந்து எங்களுக்கு வந்து அவர் பழக்கமானார். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போன நிறைய ட்ராவலுக்கே வந்து அவர் தான் ரீசனாக இருந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு அண்ணா. அண்ட் எங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டும் கூட. ஸோ ரகு அண்ணா அவர் வீட்டுக்கு தான் இப்போ நான் கிளம்ப போகிறேன். அண்ட் போகிறதுக்கு முன்னாடி ஸ்கின் கேர் பண்ணிட்டு நான் கிளம்புறேன். இது தி டெர்மோகோட 15% வைட்டமின் சி சீரம். நல்ல போட்டன்சி இருக்கணும்னு ஹை கான்சன்ட்ரேஷனில் வைட்டமின் சி கொடுத்துருக்காங்க. இதில் 15% வைட்டமின் சி இருக்கிறதுனால ஸ்கின் நல்ல ரேடியண்ட்டாக ஃபர்மராக பயங்கர ஸ்மூத்தாக மாறிடும். இதில் 5% நியாசைனமைட் இருக்குது. ஸோ ஆக்னி மார்க்ஸ், ஸ்பாட்ஸ் எல்லாமே குறைஞ்சிரும். இந்த விட்டமின் சி சீரமோட போட்டன்சி என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் பிளெயின் வாட்டர் எடுத்துட்டேன். இதில் பீட்டாடைன் சொல்யூஷனை ஊற்றிக்கிறேன். இந்த பீட்டாடைன் சொல்யூஷன் ஊற்றினதுக்கு அப்புறமா இதில் இந்த சீரமை நான் ஃபியூ ட்ராப்ஸ் போட்டுக்கிறேன். ஒருவேளை ரொம்ப ஸ்லோவாக அது கரைஞ்சது அப்படின்னா போட்டன்சி ரொம்ப கம்மின்னு அர்த்தம். பட் இந்த 15% விட்டமின் சி சீரம் போட்ட உடனே நான் கலக்கின உடனே பாருங்களேன் எவ்வளோ குவிக்காக இது வந்து கரைஞ்சிட்டு அப்படியே பிளெயின் வாட்டராக மறுபடியும் மாறிடுச்சுன்னு. ஸோ இதுதான் இந்த போட்டன்சி டெஸ்ட்டோட சக்ஸஸ் அப்படின்னே சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த சீரம் பயங்கரமாக உங்கள் ஸ்கின்ல ஒர்க் பண்ணும். செம்ம லைட் வெயிட் அண்ட் நான் கிரீஸியாக இருக்குது. உங்களோட போர்ஸை மினிமைஸ் பண்ணும், உங்களோட கம்ப்ளெக்ஷனில் ஒரு டோன் இன்க்ரீஸும் ஆகும். 3 to 6 வீக்ஸ் யூஸ் பண்ணால் போதும் செம்ம ரிசல்ட் தெரியும். இந்த சீரம் மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 டைம்ஸ் டெய்லி யூஸ் பண்ணும்போது தான் செம்ம ரிசல்ட் தெரியும். நீங்கள் மார்னிங் யூஸ் பண்ணிட்டு சப்போஸ் வெளியே போகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு தான் வெளியே போகணும். இது தி டெர்மோகோட 1% ஹைலூரானிக் ஆசிட் சன்ஸ்க்ரீன். இதில் SPF 50 PA 4+ இருக்குது. ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ, ஒயிட் காஸ்டே வராது. ஒரு மாய்ஸ்சரைசர் மாதிரி சூப்பராக ஒர்க் பண்ணும். இதில் ஹைலூரானிக் ஆசிட் அண்ட் வைட்டமின் இ இருக்குது. ஸோ ஸ்கின்னும் செம்ம சாஃப்டாக மாறும். இந்த எல்லா ப்ராடக்ட்ஸுமே அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைகா, பர்பிள் அண்ட் டெர்மோகோட வெப்சைட் அண்ட் ஆப்லையும் அவைலபிளாக இருக்குது. அனிதா 2025 கூப்பன் கோட் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வாங்குற எல்லா ப்ராடக்ட்ஸ்லையும் 20% ஆஃபரும் கிடைக்கும். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த டெர்மோகோல நீங்கள் வாங்குற ஒவ்வொரு ப்ராடக்ட்டோட ஆர்டரையும் ஒரு குழந்தையோட எஜுகேஷனோட லிங்க் பண்ணுவாங்க. இந்த ப்ராஜெக்ட் பேர் யங் சயின்டிஸ்ட். இது மூலமாக ஆல்ரெடி 20,000+ குழந்தைங்கள அவங்க படிக்க வச்சிருக்காங்க. நீங்களும் ஒரு ப்ராடக்ட் வாங்குறது மூலமாக அந்த குழந்தைங்களை இன்டெரக்டாக படிக்க வைக்கிற மாதிரி தான்.
ஓகே, அண்ணாக்கு வந்து ஏதாவது ஸ்வீட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடை தேடி போனேன். நானும் நல்ல பெரிய கடை ஏதாவது தேடணும்னு நினச்சிட்டு கொஞ்சம் தூரம் காரில் அப்படி இப்படின்னு சுற்றினேன். கொஞ்சம் டவுன் மாதிரி இருந்தது திருப்பத்தூரில் இந்த ஏரியா, அதனால் எனக்கு வந்து கிடைக்கல. பட் அதில் ஒரு கடை கிடச்சிது. அங்கே வந்து என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு திரும்பி அவங்க வீடை தேடி நான் போக ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, அண்ணா வந்து பார்த்துட்டேன். நமக்கு முன்னாடி அண்ணா ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காரு வீட்டுக்கு. அங்கே போவோம். வீடுங்களாம் அப்படியே பெருசு பெருசாக இருக்குது, பயங்கரமாக. அப்படியே ஒரு கிராமத்து எஃபெக்டோடு இருக்குது. சில வீடு வந்து நல்லா அந்த கிராமத்து வீடு சைஸில் இருக்குது, சில இதெல்லாம் நல்லா பெருசாக இருக்குது, ஆனால் கிராமத்து வீடாக இருக்குது. ஓட்டு வீடெல்லாம் நிறையா இருக்குது, மாடு இருக்குது, கோழி இருக்குது. சூப்பராக இருக்குது இந்த இடம்லாம். இப்படி ஒரு கிராமத்துலேருந்து வந்து அண்ணன் வந்து இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறதுலாம் பெரிய விஷயம். இங்கே பாருங்க, எங்கள் அண்ணனோட வந்திருக்கேன் அண்ணன் வீட்டுக்கு. இங்கே பாருங்க, பயங்கரமாக வரவேற்பெல்லாம் பயங்கரமா இருக்கு. தேங்க்யூக்கா. இப்போ அண்ணனுங்க இதே செய்யணுமா? எப்படி செய்யணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பயங்கரமா இருக்கு வீடு. ஆஹா, இது என்னது புதுசா என்னென்னமோ பண்ணிருக்கேன். இப்பதான் நான் சொன்னேன், நான் சொல்லி ஒரு 2 hours கூட இருக்காது, அதுக்குள்ள இவ்வளோ ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. அச்சோ, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வாங்கிக்கிட்டு வந்தது எல்லாரும் தெரியுற மாதிரி எடு, தூரமாக வச்சது ஈரமானேங்க. இது நீங்கள் இது எடுத்துக்கணும். வாங்க, இதை பிரிச்சு ஏற்ற கூட நான் இதெல்லாம் இன்வைட் பண்ணவே இல்லையே. வீட்டியா ஃபீல் ஆகுது. வளையல் 2 இருக்கு. சைஸ் செட் ஆகுதுன்னா மாற்றி நீங்கள் இப்போ போட்டுக்கணும். எப்படி இவ்வளோ ரெடி பண்ணியிருப்பாங்க? அண்ணா நான் ஒண்ணுமே பண்ணல. என் வீட்டுக்கு வரும்போது வாங்கன்னு தான் சொன்னேன், ஒண்ணுமே பண்ணல. விதவிதமா சாப்பாடு போட்டீங்களே, டேஸ்டா செய்யலையே. எடுத்து வச்சுக்கணுமா? எப்படி வச்சுக்கனாலே ஓகே தான். வச்சுக்கோங்க. இப்போ வளையல் இருக்கு, அது போட்டுக்கோங்க. 2 கைக்கும் போட்டுக்கோங்க. இன்னும் 2 இருக்கு, 2 மாடல் இருக்கு. உங்க கையெல்லாம் பரவாயில்ல. எல்லாமே போட்டுக்கோங்க. கரெக்டா இருக்கு. இந்த மாதிரி வளையல் தான் போடணும். கண்ணாடி வளையல் பிடிக்கும். கண்ணாடி பூ வச்சுக்கணும். இது எடுத்து இந்த சின்ன பொண்ணு இதுல இருக்கிறது மிடில்ல 2ஆவதா இருக்கிறது. எங்க அவ? என்ன ஆடுன இதுல? டான்ஸா? என்ன டான்ஸ்? வாவ், பரதநாட்டி. பாட்டு பாட நீ ஆடுவியா? செம்ம, சூப்பர். இது மிஸ் சொல்லி கொடுத்தாங்களா? இவ இருக்கா பாருங்க, அப்படியே சைலண்ட் கில்லர், அமைதியா இருப்பான், எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுவா பயங்கரமா. நீ என்ன பண்ண? நாட்டுப்புற பாட்டு பண்ணியா? என்ன நாட்டுப்புற பாட்டு? அதுதான். என்ன பாட்டு? பாட்டே பாடுறா. பாடு. நாட்டுப்புற பாட்டு 4 பேருக்கு பாட வந்த பாட்டு நீங்க பக்கமுக்கு பட்டிக்காட்ட பாவலரு விட்டு ஒரே வெக்கம், ஒரே பயங்கர வெக்கம். இதுல பாடியிருக்கா. இதெல்லாம் அண்ணன் வாங்கிய வீர விருதுகள். மீதி எல்லாம் அவரோட ஆபீஸ்ல வச்சிருக்காரு. அண்ணனோட ஆபீஸ பார்க்கணும் ஆசையா வந்தேன் நானு. இவ்வளவு பெரிய செலிபிரிட்டி வந்து எனக்கு இப்படி பரிமாறலாமா? சொல்லுங்க. ஆனா நான் சிக்கன்லாம் சாப்பிட மாட்டேன், நான் வைக்காதீங்க. கறி சாப்பிட மாட்டேன். இப்படி வந்து ஒரு யூடியூபர், ஃபேமஸான யூடியூபர் வந்து இல்ல, நீங்க இதெல்லாம் இப்படிலாம் செய்யலாமா? பார்த்தா உங்க ஃபேன்ஸ் பார்த்தா என்ன நினைப்பாங்க? எங்க அண்ணனையா வேலை வாங்கினேன் அப்படின்னு கேட்பாங்க. என்ன பயங்கரமா பண்ணியிருக்காங்க. நெய் சாதம் செம்ம டேஸ்டா இருக்கு. இப்போ வந்து கறி குழம்பு செம்மையா இருக்கு. இல்ல கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுக்கிறேன், கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன். வளையல் ரொம்ப நல்லா இருக்கு கலர். நான் இப்பதான் ஒரு கண்ணாடி வளையல் ஆர்டர் பண்ணேன், அழகா இருக்கு. பச்சையா வாங்கணும்னா ஆமா மாதிரி அழகா இருக்கு இந்த கலரே. சரி, அண்ணனை பத்தி வந்து பாராட்டாம இந்த விளாக் முடிக்க முடியாது நம்ம. ஸோ எங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் டேட்டா பேஸ் ரகு அப்படின்னோடனே அங்கே திருப்பத்தூர் மெயின் ரோட்லேயே சொல்லிட்டாங்க ஒரு வீடு வந்து இங்கே தான்ப்பா இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோ ஃபேமஸ் திருப்பத்தூரில் அவர். திருப்பத்தூர்னா ரகு, ரகுனா திருப்பத்தூர்ன்ற மாதிரி. இல்ல
இல்ல அங்க மெயின் ரோட்ல கேட்டோன்னே சொல்லிட்டாங்க, இந்த தொகுதிக்குள்ள வந்தாலே அண்ணன் பேர் வந்து தெரிஞ்சிடும், திருப்பத்தூர் தொகுதியில் அந்த மாதிரி. ஸோ அண்ணன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிராவல் சேனல் 5 லட்சம் டச் ஆனது இல்லைன்னா முதல் டிராவல் சேனல் அவர் தான். நான் எப்பயுமே வந்து டிராவல் சேனல் மட்டும் தான் பார்ப்பேன். ஸோ அப்படிதான் அண்ணன் எனக்கு வந்து டிவி வழியாக தெரியும். அப்புறம் வந்துட்டு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணலைன்னா விஷ் பண்ணி மெசேஜ் பண்ணி அப்படியே நாங்கள் பேச ஆரம்பிச்சு இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஸோ அண்ணனோட ஃபங்க்ஷன் நாங்கள் இருப்போம், எங்கள் வீட்டில் நல்லது கேட்டால் அண்ணன் இருப்பார், அந்த மாதிரி நாங்கள் வந்து இப்போ ஒரு அண்ணன் தங்கச்சி ஆகிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபேமிலி வந்து குட்டீஸோட இப்படி வந்து அழகான ஃபேமிலி வந்து எனக்கு இப்போ கிடச்சிருக்கு அண்ணனால். அண்ட் அதுக்கும் மேலே இன்னைக்கு நான் போகிற ஒவ்வொரு ஊருமே வந்து எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க, உனக்கு என்னப்பா காசு இருக்குது நீ போவேன்னு கமெண்ட் பண்ணுவாங்க. காசு எல்லாம் கிடையாது, அண்ணன் தான். அண்ணனோட அந்த ஒரு அன்பு சிபாரிசில் தான் நான் வந்து இது வரைக்கும் போன எல்லா ஊருமே போயிருக்கேன். அது எல்லாத்துக்குமே அண்ணனுக்கு நான் வந்து ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். அப்புறமா என்னோட சேனலில் வந்து இவ்வளோ விளாக்ஸ் வருது எல்லாமே வந்து அண்ணன் தான் காரணம். என்னன்னா சொல்லுங்க, உண்மையா இல்லையா? அதெல்லாம் இல்லை, அண்ணனாலதான் எல்லாமே. அதெல்லாம் உழைப்பு இருக்கட்டும், அந்த உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம், அந்த உழைப்புக்கு வந்து அடுத்து நம்ம கொண்டு போறதுக்கு ஒரு உதவி அதெல்லாம் இருக்கணும்ல. அதெல்லாமே வந்து டிராவல் அப்படின்னாலே ரகு அண்ணனால மட்டும்தான். அது நான் சென்னைக்குள்ளே போனாலும் சரி, கேரளா போனாலும் சரி, ஃபாரின் போனாலும் சரி, மாலத்தீவு போனாலும் சரி, எல்லாமே வந்து அண்ணனால மட்டும்தான் பாசிபிள். நன்றி அண்ணா, நன்றி நன்றி. ஹே ஏன்னா அப்படி பேசவே மாட்டேங்கிறீங்க? நான் எப்பயுமே வெக்கப்பட்டேன். நான் எப்பயும் ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போதோ எப்பயாவது வெக்கப்பட்டா பரவாயில்ல, பழகுனா கூட வெக்கப்படுறீங்க. அதெல்லாம் இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. நம்ம எவ்வளவு வாட்டி மீட் பண்ணிருக்கோம். சரி ஆஃப் பண்ணிட்டேன், சொல்லுங்க. இது கேமரா இல்லைனாலும் இப்படிதான் இருக்கீங்க. சரி இப்போ இவ்வளவு வெக்கப்படுறீங்க, எப்படி டிராவல் vlogs எல்லாம் எடுக்கிறீங்க? ஃபேமிலில டிராவல் vlog எடுக்கறல்ல. ஓ ஃபேமிலில வெக்கப்பட்டுருவாரு, வெளிய போனா நல்லா பேசுவாரா? ஓ இல்ல சிஸ்டர், நான் வந்து வீடியோ எடுத்துட்டு வந்துட்டு ரூம்ல எல்லாரையும் வெளிய அனுப்பிச்சிட்டு நான் மட்டும் தான உட்கார்ந்துட்டு அப்படியே. ஆனா இப்போ கொஞ்சம் அங்கங்க பேசுறீங்களே, அங்கே ஆன் ஸ்பாட்ல எல்லாம் பேசுறீங்களே. அதான் இப்போ கொஞ்சம் கத்துக்கிட்டீங்கல்ல, வெக்கப்படாம எப்படி இருக்கணும் யார் இருந்தாலும். எங்களுக்கு வெக்கப்பட்டா கூட பரவாயில்ல, தெரியாத சைனாக்காரங்க சிங்கப்பூர்காரங்களுக்குலாம் வெக்கப்பட்டுட்டு நீங்க பேசாம வரீங்க, அது எப்படி நியாயம்? சார் அது அவங்க பாஷையிலேயே பேசிடுவேன். சூர்யா வந்திருக்காரு, சூர்யா ஆக்டர் சூர்யா வந்திருக்காருன்னு சொல்லி உங்களை வந்து கூட்டு வந்திருக்காங்க. சூர்யானா அவங்க 2 பேரும் ரொம்ப பிடிக்குமா? சூர்யான்னு சொல்லி ஏமாத்தி கூட்டு வந்துட்டாங்களா? இப்ப என்ன பார்க்கவே கோவம் வருதா? கூட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு யாரை பிடிக்கும் ரொம்ப? உங்களுக்கு யாரை பிடிக்கும்? எந்த ஹீரோ ஹீரோயின் யாரை பிடிக்கும் டிவில? தெரியலையா? சரி சரி. விஜயகாந்த் பிடிக்குமா? சரி சரி. நடிக்கணும்னு ஆசையா இருக்கா? நான் கூட்டு போவா? நான் சூர்யாவோட நடிச்சிருக்கேன், கூட்டிட்டு போவா அவர்கிட்ட? நடிக்கிறீங்களா? சரிப்பா, போகும்போது நான் கூட்டிட்டு போயிடுறேன், கூட வரீங்களா? பேசினாதான் கூட்டுமா வாங்க. சரி பேசினாதான் கூட்டு போவேன். பேசு பேசினாதான் சரியா? சொல்லிட்டாங்க சரி, சொல்லிட்டாங்க சரி. நீங்க நடிக்கிறீங்களா? சரி. ரிலேட்டிவ்ஸ் பாருங்க, இந்த குட்டீஸ்லாம் வச்சு தனியா வந்து நம்ம ஒரு ஸ்கூலே நடத்தலாம் போல. இங்க இதுல பார்த்தா இதெல்லாம் ஒரு பார்ட்டாமா, இதுக்கு மேல இருக்கான். வாங்க பாருங்க, இதுக்கு மேல நிறைய இருக்கான், ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இந்த பையன் இருக்கான்ல, இவன் வந்து பையன் கிடையாது. இவங்க இந்த பையனோட காலில் ஏன் கொலுசு போட்டிருக்கான்னு கேட்காதீங்க, இது வந்து பொண்ணு. இந்த கொலுசு வந்து சைரன் மாதிரி, ஆம்புலன்ஸ் எப்படி வாயின் போற மாதிரி எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதா வாழலாம் ரொம்ப. நான் தான் எல்லாரையும் கண்ணு வச்சுட்டேன், நீங்க தான் விஷயத்துக்கு போட்டுக்கணும் என்கிட்ட இருந்து. கேமராமேன் இப்போ எடுத்த கேமராமேன். ஓகேண்ணா, பாய் பாய்.